இப்போ இந்த புதிய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஜின்ற பிளாட்ஃபார்மை நம்ம பினான்ஸில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இப்போது பினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷனை தொட்டுக்கிறேன். இப்போது இதில் வேலட் அப்படின்றது பினான்ஸ் வெப்3 வேலட். ஏன்னா நம்மளோட ஆர்ஜின் அப்படின்றது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டெஃபி ப்ராஜெக்ட். அதனால் இது வெப்3 அப்படின்னு சொல்லக்கூடிய பினான்ஸ் வேலட்டில் லிஸ்டிங் ஆகிருக்கு. அப்படின்றதுனால நம்ம பினான்ஸ் வேலட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் எல்ஜிஎன்எஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த டோக்கன் இப்போ பிஎஸ்சியில் இருக்கிறதுனால நம்ம பிஎஸ்சி அப்படின்னு இருக்குது. இதில் நம்ம எல்ஜிஎன்எஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்குவோம். அப்போ ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல எல்ஜிஎன்எஸ்ன்னு இருக்குது. எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது இது இன்றைய மதிப்பு என்ன அப்படின்றது இங்கே நம்ம பார்க்குறோம். இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மார்க்கெட் கேப் அப்படின்றது ஓவரால் வேர்ல்டில் இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சியோட மொத்த கொள்ளளவில் நம்மளோட எல்ஜிஎன்ஸ் 1.94 பில்லியன் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். 24 ஹவர்ஸில் வேல்யூமில் 24.85 அப்படின்றது ட்ரேட் நடந்துக்கின்றதை பார்க்குறோம். லிக்விடிட்டி 236.75 பில்லியன் இருக்கிறத பார்க்குறோம். ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத 8,28,000 பேர் இருக்காங்கன்றத பார்க்குறோம். அப்போது எல்ஜிஎன்எஸோட ப்ரைஸ் என்னன்னு பார்க்குறோம். அதோட கரண்ட் மூமெண்ட் எந்த இடத்துல எந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது இதில் நீங்கள் ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா, ஸ்வாப் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இது யூஎஸ்டியை எல்ஜிஎன்எஸ்ஸாக மாற்றுறதோ இல்லை எல்ஜிஎன்எஸ் என்கிட்ட இல்லை. அப்போது இதை நம்ம ஒரு காயின்லேருந்து ஒரு காயினை எப்படி நம்ம மாற்றுறதுன்ற ஸ்வாப் அப்படின்றது எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றத இங்கே கூட ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது இதில் இன்ஃபோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நம்ம டச் பண்ணுறோம். இப்போ இந்த இன்ஃபோவில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, 24 ஹவர்ஸோட ஹை எவ்வளோ போயிருக்குன்னா 19.61 போயிருக்கு. 24 ஹவர்ஸோட லோ எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா 18.92 எல்ஜிஎன்எஸ் போயிருக்கு. டோட்டல் சப்ளை அப்படின்றது 101.67 மில்லியன் எல்ஜிஎன்எஸ். சர்க்குலேட்டிங் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 101.67 மில்லியன். இப்போ ஆன்சைன் மார்க்கெட் கேப் அப்படின்றது 1.94 பில்லியன். எப்போ லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லான்ச்சிங் டேட் அண்ட் டைமும் இருக்குது. ஓகே. இவ்வளோ விஷயங்களை நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். இப்போ இதில் பேசிக் இன்ஃபோ லாங்கினஸ்ன்றது இங்கே பார்த்துக்கிறோம். ப்ளஸ்ஸு கான்ட்ராக்ட் அட்ரஸ் இங்கே பார்த்துக்குறோம். காயினோட நேம் இங்கே பார்த்துக்குறோம். லிங்க் இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலகிராம் அப்படின்றதில் லிங்க் ஆகிக்கலாம். இது ட்விட்டர் அப்படின்றதுக்கு இங்கே போய்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம எக்ஸ் அப்படின்றத தொடரும். போகும்போது நம்மளோட ஆர்ஜினோட பிளாட்ஃபார்மோட ஃபுல் டீட்டெயில்ஸு இங்கே நம்ம செக் பண்ண முடியும். ஓகேங்களா? என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம்.
எல்ஜிஎன்எஸ் ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல் லிஸ்டட் ஆன் குயிக் ஷாப். இப்போ நம்மளோட எங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூட இங்கே பப்ளிஷ் ஆகிருக்கிறத இங்கே பார்க்க முடியும். குயிக் ஷாப் சொல்லக்கூடிய டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்டட் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்தை நமக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணுறோம். அப்போது ஆடிட்டில் ரிஸ்க்குன்றது இங்கே எதுவும் கிடையாது. காசன் அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. அந்த காசன் என்னென்னா மின்ட்டிங் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. மின்ட்டிங் அப்படின்றது நம்ம எல்ஜிஎன்எஸ் மின்ட்டிங் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது தெரியும். அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மின்ட்டிங் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் அப்படின்ற கிரிப்டோ கரன்சி. ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ரிஸ்க் அப்படின்றது, அடுத்து ட்ரேடிங் ரிஸ்க்கு, அடுத்து ஸ்கேம் ரிஸ்க், 3 ரிஸ்க்கையுமே இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் லிஸ்ட் அப்படின்ற இந்த ரிஸ்க் இருக்கா அப்படின்னா க்ரீன் கலரில் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கான்ட்ராக்ட் வெரிஃபை பண்ணப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அப்போது டோட்டலாகவே நீங்கள் எல்லாமே வெரிஃபை பண்ணப்பட்டது அப்படின்ற ஒரு புரிதல் இங்கே எடுத்துக்கிறீங்க. க்ரீன் கலரில் டிக் ஆகிருக்கு. ஓகே. அப்போது ட்ரேடிங் ரிஸ்க் அப்படின்ற இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது அது எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, அன்இம்பார்ட் ரிஸ்க்கு கிடையாது, ஏசபிஷ் கிடையாது, அன்யூஸ்வல் கிடையாது, இந்த கான்செப்ட் எல்லாமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்த்துக்கிறோம். ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா ஸ்கேம் ரிஸ்க். ஸ்கேம் ரிஸ்க் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஸ்கேம் ரிஸ்க்குன்றது ஃபேக் டோக்கன் ரிஸ்க்காக இருக்கா அப்படின்னா ஸ்கேம் ரிஸ்க் இருக்கா இல்லைன்னா இல்லை, ஸ்கேம் இருக்கா இல்லை அப்படின்ற இந்த விஷயத்தை எங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பினான்ஸில் எந்த ஒரு பொசிஷனும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ இதில் கரண்ட்டு ப்ரைஸ் நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் வச்சுருக்காங்கன்னா இங்கே இந்த ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த ஷேர் அப்படின்றத தொடும்போது உங்களோட இப்போது கரண்ட்டாக மார்க்கெட் -2.25% அப்படின்றது எங்கே கம்மியாகிட்டுருக்கு அப்படின்ற இந்த செகண்டில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இதில் எல்ஜிஎன்எஸோட ப்ரைஸ் இங்கே பார்க்கலாம், லிக்விடிட்டி இங்கே பார்க்கலாம், ஹோல்டர்ஸ் எத்தனை பேருன்றதை பார்க்கலாம், 24 hours வேல்யூ இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? கரண்ட் மார்க்கெட் பார்க்கலாம். இந்த கிராஃபையும் நம்ம பார்க்க முடியும். ஓகே. இப்போது இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளோட குரூப் அப்படி சொல்லக்கூடிய எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற இந்த குரூப்பை நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி போஸ்டிங் ஆகிடும். இப்போது இது பினான்ஸ் வேலத்தில் உங்களோட நேச்சர் என்ன அப்படின்றத இங்கே பார்த்துக்கலாம். எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற ரேட்டு 24 hours சேஞ்சு 1.94 பில்லியன் மார்க்கெட் கேப்பை ரீச் பண்ணியிருக்கு. இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸ், லிக்விடிட்டி என்ன, 24 hours வேல்யூ என்ன, ஹோல்டர்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி பினான்ஸில் எப்படி செக் பண்ணுற அப்படின்ற ஆர்ஜினோட விஷயத்தை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.